ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தெளிவான செய்தி, யார் ஒருவர் தனிமையில் தொழுகையை நிறைவேற்றுகின்றார், இமாம் ஜமாத் சஃபிலே தனிமையில் என்று தொழுகிறாரோ அவருடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். லா ஸலாத்த லிமுன்ஃபரிதின் ஹல்ஃபஸ் ஸஃப், யார் சஃபுக்கு பின்னால் என்று தொழுகின்றார்களோ அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சில்சிலத்து சஹீஹா என்கிற கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இதே விஷயத்தை, அதாவது அப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன செய்வது என்பதில் மார்க்க அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒருவர் கனிமையில் நின்று தொழ வேண்டிய நேரம் இருக்கிறது, ஆனால் ஜமாஅத்து நடந்து கொண்டிருக்கிறது, ருக்குவுக்கு போய்விட்டார்கள், ஆனால் இவருக்கு தனிமையில் நின்றும் தொழக்கூடாது, முன்சஃபிலே சேர முடியாது என்றாலும் கூட இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஹதீஸ்களில் இருந்து அவர்கள் சொல்லுகிற தீர்ப்பு அவர் காத்திருக்க வேண்டும். அப்படி அவர் காத்திருப்பதால் அவருக்கு ஜமாஅத்து தொழுகை தவறி போனால் அவர் தனிமையில் தொழுகிற பொழுது ஜமாஅத்துடைய கூலி அவருக்கு கிடைக்கும். காரணம், அவர் அல்லாஹுவின் தூதருடைய ஒரு ஹதீஸை செயற்படுத்துவதற்காகத்தான் அவருடைய ஜமாஅத்து தொழுகையை விட்டார். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒய்தா அமர்த்துக்கும் ஷைஅன் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததஅது, ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஏவினால் முடியுமான அளவுக்கு செய்யுங்கள், ஆனால் வைதா நஹைத்துக்கும், ஏதாவது ஒன்றை தடுத்தால் ஃபஜ்தனிபூஹு, அதை முற்றாக தவிர்ந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தினுடைய சட்டம் என்னவென்றால், ஆகுமான ஒரு விஷயத்தில் ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பது. ஆனால் தடை என்று வந்துவிட்டால் அதிலே முடியுமான அளவுக்கு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று எந்த இடத்திலும் வரவில்லை. எனவே தனிமையில் நின்று தொழுதல் தடை. தடையை முடியுமான அளவுக்கு தவிர்ந்து கொண்டேன், இமாம் ருக்குவுக்கு போகிறார், எனவே நானும் ருக்கு செய்தேன் என்று காரணம் சொல்ல முடியாது. எனவே இந்த ஹதீஸ்களை எல்லாம் வைத்து சொல்லுகிற அறிஞர்களுடைய கருத்து, ஒருவர் தனிமையில் தான் நின்று தொழ வேண்டும், அவருக்கு முன்னால் சஃபிலே இடம் எடுக்க முடியாது, அல்லது ஒரு ரக்காத் தவறி போகிறது அல்லது ஜமாத் தவறி போகிறது என்றால் கூட அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய அல்லாஹுவின் தூதருடைய ஒரு தடையை அவர் மீறாமல் இருந்த காரணத்திற்காக அவருக்கு அதற்குரிய முழுமையாக கூலியை கொடுப்பான் என்றுதான் எங்களுக்கு, நாங்கள் இந்த ஹதீஸை பற்றி ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிற விஷயம், நாங்கள் படித்திருக்கிற விஷயமும் அதுதான். ஏனென்றால் இந்த ஹதீஸ் அது ஆதாரபூர்வமான செய்தி, அது சந்தேகம் இல்லாத எல்லா அறிஞர்களாலும் ஹதீஸ்கலை அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி தான். சஃபுக்கு பின்னால் நின்று தொழுதல் என்பது கூடாது என்கிற விஷயம், தனிமையிலே தொழுதல் என்பது ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். லா ஸலாத்த லிமுன்ஃபரிதின் ஹல்ஃபஸ் ஸஃப், சஃபுக்கு பின்னால் தனிமையில் நின்று தொழுகிற ஒரு மனிதனுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போல ஒரு ஜமாத்து நடக்கிற பொழுது புதிதாக வந்து தக்பீர் கட்டி தொழவும் முடியாது. சில நேரம் சில சகோதரர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், இஷாவுக்கு பிந்தி வந்தால் தராவீஹ் தொழுகை நடக்கிற பொழுது அவர்கள் தனிமையில் இஷா தொழுவார்கள். அதுவும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு ஜமாஅத்து நடக்கிற பொழுது புதிதாக நாங்கள் ஒரு தொழுகையை தனிமையில் தொழுவனா, தொழுது கொண்டிருக்கிற பொழுது, ஒரு ஃபர்லை தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு சுன்னத்து நடைபெறுகிறது என்றால் ஃபர்லை பூர்த்தி செய்யலாம். ஆனால் ஒரு ஃபர்து நடக்கிற பொழுது இன்னொரு சுன்னத்தையும் தொழ முடியாது. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ற இகாமத்து சொல்லப்பட்டால் எந்த ஒரு தொழுகையும் அதற்கு பின்னால் தனிமையில் தொழக்கூடாது. நான் சுன்னத்து தொழுது கொண்டிருக்கிறேன், ஒரு ரக்காத்து முடிந்திருக்கிறது, இங்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டது என்றால் தொழுகையை விட்டு வந்து சேர வேண்டும். தொழுகையை விட்டு வந்து தொழுகையில் நான் இமாம் ஜமாஅத்தோடு சேர வேண்டும். பின்னால் நான் இஷா தொழுது கொண்டிருக்கிற, இஷாவுக்கு பிந்தி வந்து விட்டேன், தராவீஹ் தொழுகை நடக்கிறது என்றால் தராவீஹ் ஜமாஅத்தோடு சேர்ந்து நான் தொழுது விட்டு எஞ்சியதை நான் எழுந்து தொழுது இஷாவுடைய நியத்தோடு நான் பூர்த்தியாக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு இருக்கிற முறை. இவைகளெல்லாம் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், புதிதாக சொல்லப்படுகிற விஷயங்கள் அல்ல, ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். எனவே இதை நாம் தெரிந்து செயற்படுத்த வேண்டும். மார்க்கம் என்பது நானும் நீங்களும் விரும்பிய விதத்தில் செய்யலாம் என்பதல்ல, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒழுங்கோடு இருக்கிற விஷயங்கள் தான் மார்க்கம். எனவே அல்லாஹுவின் தூதர் இதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இதற்கு நாம் கட்டுப்படுதல் என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே ஏதாவது ஆதாரபூர்வமான விஷயங்கள், பிரச்சனைகள் இருந்தால் அதை நாங்கள் கேட்டு தெளிவு பெறுவதில் பிரச்சனை கிடையாது. மார்க்க அறிஞர்களை அணுகி அதற்குரிய விளக்கங்களை நாங்கள் தெளிவாக இன்னும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். நான் சொல்வது மட்டும்தான் சரி என்பதல்ல, என்னுடைய வாசிப்பிலும் என்னுடைய பிழைகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹு ஆலம் நான் விளங்கி கொண்ட விஷயத்தை உங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறேன். எனவே இதில் வேறாவது
தவறுகள் இருக்கிற பொழுது சுட்டிக்காட்டினால் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹுடைய குர்ஆனையும் சுன்னாவையும் விடுத்து எங்களுடைய சொந்த விஷயங்களுக்கு நாங்கள் சுய கௌரவங்களுக்கு முதன்மைப்படுத்துவதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதற்கு முன்னால் தலை வணங்குவதை தவிர, அதற்கு முன்னால் அடிபணிந்து போவதை தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் எங்களுக்கு மார்க்கத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த விஷயங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் மார்க்கத்தை தெளிவாக அறிந்து செயற்படுத்தக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.